கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கடந்த வாரத்தில் நாம் வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 1, 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுதி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். நாம் கடந்த வாரத்திலே 2வது வசனத்திலே ஞானத்தை ஆவியானவரை குறித்து நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரத்திலும் உணர்வை குறித்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது இங்கிலீஷில் படிக்கும்போது த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. தமிழில் உணர்வை அருளும் ஆவி. இந்த வேதத்துடைய பின்னணியும் நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தேவன் அவரை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்துகிறார். அவர் ஆமோஸ் என்கிற அவருடைய தகப்பனார். அவர் இந்த தீர்க்கதரிசனத்தை எழுதுகிறார். இந்த வசனம் எதை குறிக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யூத ஜனங்கள் சிறைப்பட்டு போகும் அந்த நாட்களிலே அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கன்னி மரியாள் வயிற்றிலே பிறப்பார் என்று, அதே போல அவர் யூதா வம்சத்தில் இருந்து வருவார் என்று இதில் என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார். அப்போ அந்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது 7 காரியங்கள் இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். அடுத்தது ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. கடந்த வாரத்தில் ஞானத்தின் ஆவியை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் தொடர்ந்து ஆவியானவருடைய உணர்வை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணாரா? அபிஷேகம் பண்ணினார். அப்ப இங்க ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அதாவது யார் மேல்னா ஆண்டவராகிய இயேசு மேல. அப்போ இங்க அப்போஸ்தலர்ல எழுதும் போதோ லூக்கா எழுதும் போது சொல்றாரு, ஆவியையும் வல்லமையும் உடையவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னு. அப்போ அவருக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதா இருந்தது பாத்தீங்கன்னா, யோவான் 4வது அதிகாரத்தை 34வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள காணப்பட்டதான அந்த ஆவியானுடைய காரியங்கள் பார்க்கும்போது யோவான் எழுதும்போது சொல்றாரு, 4வது அதிகாரம் 34வது வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அடுத்த வசனம், அல்ப காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்களில் இப்பொழுதே அழுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொன்னார். ஆமென். 3வது அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். தேவன் அவருக்கு
ஒரு காரமான ஒரு பொருள், ஒரு பச்சை மிளகாய் இருக்கு, அதை எடுத்து கடிக்கிறீங்க. கடிச்ச உடனே அது எப்படி காரமா தெரியும், அது தெரிஞ்ச உடனே அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க? நீங்க கத்தி எக்ஸ்பிரஸ், ஐயோ அப்படி அம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க? அந்த எமோஷன்ல நீங்க கத்துறீங்க. அந்த எமோஷனை நீங்க அந்த காரத்தை எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. அந்த அதோட இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போதோ உங்க மைண்ட்ல என்ன ஆயிடுது? ஸ்டோரேஜ் ஆயிடுது. அடுத்த டைம் அந்த மிளகாவை சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா என்ன பண்ண மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. அதே போல ஒரு ஸ்வீட் இருக்குன்னா, ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்றீங்க, அது சாப்பிட்ட உடனே சந்தோஷம், உள்ளத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. காரம் சாப்பிடும்போது உள்ளத்துல மூஞ்சில என்ன தெரியுது? ஒரு ஒரு அழுகை அந்த ஒரு தெரியுது. அதாவது நமக்கு இருக்கிற அந்த சென்ஸ் மூலியமா, அந்த உணர்வு மூலியமா நம்ம பொருட்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்த டைம் அந்த ஸ்வீட் என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க. ஏன்னாக்கா நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சு, இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அப்போ இந்த 3 காரியத்தை வைத்து, இந்த சென்ஸ், அப்புறம் எமோஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மைண்ட், இந்த 3 காரியத்தை வைத்து நம்ம தேவனை என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அதுக்காக தான் தேவன் இந்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு மூலியமா தான் யாரை நம்மளால அறிந்து கொள்ள முடியுது? ஆண்டவரை அறிந்து கொள்ள. மற்றபடி இந்த நமக்கு இருக்கிற சென்ஸ் மூலியமாவோ, எமோஷன் மூலியமாவோ, மைண்ட் மூலியமா நம்மள என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை நம்மளால, அதாவது மாம்சத்துல ஆண்டவரை நம்மள என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. மாம்சத்தினால ஆண்டவரை நம்மள என்ன பண்ண முடியாது? பார்க்கணும். ஆனா உலகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜனங்க எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. பொதுவா எல்லாரும் என்ன பண்றாங்க? விசுவாசிக்கிறாங்க. அது எப்படி விசுவாசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வானத்தையும் பூமியும் பாக்குறாங்க. வானமும் பூமியும் இது மனிதனால என்ன பண்ண முடியல, அது உண்டாக்கப்படவில்லை. இந்த வானமும் பூமி யாரால உண்டாக்கப்படவில்லை? ஒரு மனிதனால சாதாரணமா இதை என்ன பண்ண முடியாது? உண்டாக்கப்பட முடியாது. ஆனா அதோட மகிமையை பார்த்து, அது உண்டாக்கப்பட்ட அந்த மகிமையை பார்த்து மக்கள் நினைக்கிறது என்னன்னா, ஒரு பெரிய கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு. ஆமே. அந்த சக்தி தான் இதெல்லாம் என்ன பண்ணிருக்கு? உண்டாயிருக்கு. ஏன்னா இது யாரால உண்டாக்கப்படல? மனுஷன். அப்ப இந்த வானம் பூமி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுனால அவங்க கண்களால பார்த்து ஒரு பெரிய சக்தி இருக்கு, கடவுள் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க? உலக மனுஷங்க சூரியனை கும்பிடுறாங்க. அதே போல ஒரு கல்லை வச்சு என்ன பண்றாங்க? கும்பிடுறாங்க. அதிசயமா ஒண்ணு உண்டாச்சுன்னா அதை என்ன பண்றாங்க? தெய்வமா. அதாவது படைப்புகளை கும்பிடுறாங்க தவிர, ஆனா படைத்தவரை என்ன பண்ணலாம் அவங்க பார்க்கல. ஏன்னா மாம்சத்தினால அவரை என்ன பண்ண முடியாது? நம்மளால அறிந்து கொள்ள முடியல. அதனால்தான் ஆண்டவர் அந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கார். இதை நம்ம விலைக்கு பார்க்கும்போதோ வேதத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து போறாரு. அப்போ 2 பேர் ரோட்ல என்ன பண்றாங்க? நடந்து போறாங்க. அவங்க 2 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசிட்டே போறாங்க. அவருக்கு உயிரோடு எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி, அவர் வச்ச கல்லறை இடத்துல அவர் இல்லை, அவர் யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சம்பாஷணை பண்ணிட்டு என்ன பண்றாங்க? போறாங்க. அப்ப கூட இன்னொருத்தர் அவர் கூட என்ன பண்றாரு? போறாரு. அவரோட சேர்ந்து இவங்க பேசிட்டே போறாங்க. வீட்டுல போய் போஜனம்லாம் பண்றாங்க. பண்ணி முடிச்ச உடனே, ஆனா அவங்களுக்கு கூட இருக்கிறவரு யாருன்னு என்ன பண்ணல தெரியல. அதாவது அவங்களால உணர முடியல. ஆனா ஆண்டவரை பத்தி என்ன பண்றாங்க? பேசுறாங்க. அதாவது தங்க அறிவுனால, மற்றவங்க சொன்ன காரியத்தினால, தங்க சொந்த மூளையினால அவங்க ஆண்டவரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா கூட இருக்கிறவரு அவருன்னு சொல்லி அவங்களால என்ன பண்ண முடியல? அறிய முடியல. காரணம் என்னன்னா, அவங்க மனக்கண்கள் என்ன பண்ணல? திறக்கப்படல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்க கண்களை திறக்கிறாரு. அவங்க இருதயத்தை என்ன பண்றாரு? இந்த உணர்வின் ஆவி அவங்களுக்கு உண்டாக்கும் போதோ அவங்க அப்பதான் அறிகிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்மோடு கூட நடந்து வந்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ சாதாரண ஒரு மனிதனால தேவனை என்ன பண்ண முடியாது? உணர முடியாது. அதாவது நம்முடைய மைண்டாலேயோ, நம்முடைய எமோஷனாலேயோ, நமக்கு இருக்கிற சென்ஸாலேயோ ஆண்டவரை என்ன பண்ண முடியாது? நம்மளால அறிய முடியாது. அதாவது உணர முடியாது.
வெறும் எப்படி உணர முடியும்னா ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படியல்ல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன பண்றது? மனுஷனுள்ள ஆவி அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறியும். அதாவது மனுஷனுக்குரியவைகளை ஒரு மனுஷனாலதான் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். மிருகம் நம்மள அறிய முடியுமா? முடியாது. நாம மிருகத்தை என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. அதே போலதான் கீழே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை, தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை என்ன பண்ண மாட்டான்? அறிய மாட்டான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்மேல் என்ன பண்ணியிருக்காரு? ஊற்றி இருக்கிறாரு. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்துல வெளிப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் அவருக்குள்ள என்ன பண்ணியிருந்தாரு? நிறைந்திருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ ஆண்டவரை தேடணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? அந்த உணர்வு வேணும். சங்கீதத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 14வது அதிகாரத்துல 2வது வசனத்துல, உத்தமமாய் நடந்து, சங்கீதம் 14வது 2, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமென். அப்போ ஆண்டவர் மேல இருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். யாரை கண்ணோக்குறாருன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று. அப்போ தினந்தோறும் ஆண்டவர் என்ன பண்றாரு? மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு எல்லா வசதியும் செய்து அடுத்ததா அவனை என்ன பண்றாரு? பரலோகத்துல இருந்து பாக்குறாரு. என்னன்னு பாக்குறாருன்னா, என்னை தேடுறானா? ஆமென். ஒவ்வொரு நாளும் என்னை தேடுகிற அந்த உணர்வு அவனுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்றான்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதை என்ன பண்றாரு? பாக்குறாரு. உணர்வுள்ள இருதயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா பாவம் செய்த அப்புறம் தேவ மகிமை விலகி போனதுனால ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாச்சுன்னா 3 காரியங்கள் உண்டாவது பாருங்க. யாரும் ஆண்டவரை தேட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா 1வது வசனத்துல 14வது அதிகாரத்துல 1வது வசனம், தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும். அப்போ முதல்ல யாரு தேவனை தேட மாட்டானா? மதிக்கெட்டவன். அல்லேலூயா. மதிக்கெட்டவன் சொல்லும் போதோ உலக ஸ்னேக், அதாவது உலகத்துல அடிமைப்பட்டிருக்கிறவன் யாரை தேட மாட்டான்? தேவனை தேட மாட்டான். அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னொரு வசனத்துல என்ன பண்ணிருக்கு சொல்லப்பட்டிருக்கு? ரோமர்ல பாத்தீங்கன்னா, ரோமர் 1வது அதிகாரத்துல 22வது வசனத்துல பாருங்க. அடுத்து யாரு ஆண்டவரை தேட மாட்டாங்கன்னு? அவர்கள் தங்கள் ஞானிகளை என்று சொல்லியும் பைத்தியக்காரர். ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென். 2வது இந்த இடத்துல யார் ஆண்டவரை தேட மாட்டாங்க பாத்தீங்கன்னா, தங்கள் சிந்தனையை சார்ந்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் மதிக்கெட்டவர்கள். அதாவது மதிக்கெட்டவர்கள் என்றால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள். இங்க 2வது அவங்க என்ன பண்ணாங்க? தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனாலும் அவரை மகிமைப்படுத்தாம, அவரை ஸ்தோத்தரியாம, தங்களுடைய சிந்தையை நம்பி வாழ்றதுனால அவங்க இருதயம் என்ன ஆயிடுச்சு? இப்போ இருள் அடைந்து போச்சு. இப்போ இருதயத்துக்குள்ள யார் வந்தாச்சு? பிசாசு வந்தாச்சு. காரணம் என்ன? அவங்க தன்னுடைய சிந்தையை சார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ரோமர்கள் அவங்க ஞானத்துல சிறந்தவங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணல? அவங்க விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க ஞானத்தை சார்ந்து இருந்தாங்க. அதனால ஆண்டவர் ஒரு வசனத்துல படிச்சோம், ஆண்டவர் உலக ஞானத்தை என்னமா மாத்திட்டாரு? பைத்தியமா மாத்திட்டாரு. அல்லேலூயா. உலக ஞானம் என்ன ஆயிடுச்சு? பைத்தியமா மாறிடுச்சு. ஆனா சுவிசேஷம் அதை கேட்கிற யாருக்கும் அது என்ன ஆயிடுச்சு? ரட்சிப்பை கொடுக்கிறதா ஆயிடுச்சு.
அல்லேலூயா. அப்போ நம்ம சிந்தையை நம்ம சார்ந்து இருக்கிறோம். உலகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவரை என்ன பண்றதில்ல, உணராம இருக்கிறாங்க. காரணம் என்ன? உலக சிந்தையை வைத்து. ஏன்னா மனுஷன் எப்படி உண்டானான்னு பார்த்தீங்கன்னா புக்ல படிக்கிறோம், குரங்கு மூலியமா என்ன பண்ணா உண்டா. ஆனால் என்ன பண்றதில்ல, கடவுளை என்ன பண்றது அவங்க தேடுறதில்ல. மனுஷன் நம்மள குரங்கு மூலியமா வந்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறதுனால, நம்மளுடைய சுய சிந்தையினால நம்ம ஆண்டவரை என்ன பண்றாங்க, மறந்து விடுறாங்க. அதனால என்ன உண்டாகுது, அவங்க இருதயத்துல இருள், அதாவது பிசாசு வந்து என்ன பண்ணிடுறான், அவங்க இருதயத்தை ஆளுகை செய்கிறவனாக. அதனால அந்த 28வது வசனத்துல தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை எதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்? கேடான சிந்தைக்கு. அவங்க தேடணும்ன்ற அந்த எண்ணம் இல்லை, அறிந்திருக்கிறாங்க. தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அறிந்திருக்கிறாரு. ஆனாலும் அவரை தேடாம தங்களுடைய சிந்தையை சார்ந்திருக்கிறதுனால அவங்களை என்ன பண்ணாரு, ஆண்டவர் கேடான சிந்தைக்கே ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவரை என்ன பண்ணிடுறாரு, அவங்கள ஒப்பு கொடுத்துறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்குது. இன்னொரு வசனம் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை உணர்கிற அந்த உணர்வை ஆண்டவரால மாத்திரம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஜனங்கள் காணப்படுறாங்க. அதாவது மதிக்கேடான காரியங்களை செய்கிறது, அது மாத்திரமில்ல தங்களுடைய சிந்தைய அவங்க சார்ந்து இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் இருக்கு 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிச்சோம். அந்த 2வது அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 14வது வசனத்துல பாருங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஆமென். 3வது யாரு தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா ஜென்ம சுபாவம் உள்ளவன். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளயும் ஒரு ஜென்ம சுபாவம் என்ன பண்ணும், இருக்கும். எல்லாமே போயிடும், ஆண்டவருக்குள்ள வந்தும் எல்லாமே போயிடும். ஆனா ஒரு சில அந்த ஜென்ம சுபாவம்ன்றது வந்து அது சாகுற வரை என்ன பண்ணுமா, நம்மளை பின்தொடர்ந்து வரும். நிறைய மோசே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் ஒரு பெரிய அவனுக்குள்ள அவன் ஒரு கோபக்காரன். அவன் கோபத்தினால ஒரு கொலையை பண்ணான். ஆனா அவன் கோபம் மாறுவதற்காக வனாந்தரத்துல 40 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உருவாக்குனாரு. 40 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க சில ஜனங்கள்லாம் பாவம் செய்யறாங்க, ஆண்டவரே கோபப்படுறாரு. ஆனா மோசே என்ன பண்றான், தாழ்மைப்பட்டு ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னிங்க. மோசையை கல் எடுத்து அறியறாங்க. ஆனாலும் அவன் என்ன பண்றான், அந்த ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறான். பாருங்க, 40 வருஷம் ஆண்டவர் உருவாக்கின பிறகுதான் அந்த ஜென்ம சுபாவம் என்ன ஆகுது, மாறுது. அதே போலதான் ஜனங்க பாரம்பரிய கட்டுல, விக்கிரக கட்டுல, ஆமென் ஸ்தோத்திரம், அதாவது ஜாதி கட்டுல, இப்படிப்பட்ட கட்டுல அவங்க இருக்கிறதுனாலதான் அந்த ஜென்ம சுபாவம், அவங்க விட முடியாத அந்த ஜென்ம சுபாவம் அவங்களுக்குள்ள காணப்படுகிறதுனாலதான் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துதான் என்ன சொல்றாருன்னா ஒரு வசனத்துல எசேக்கியேல்ல பாருங்க. எசேக்கியேல் 33வது அதிகாரம் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்துல, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறார். என்னன்னா, அதாவது கல்லா இருக்கிற அந்த இருதயங்களா சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜென்ம சுபாவம், அதாவது சிந்தையை சார்ந்து இருக்கிறது, மதிக்கேடான இப்படிப்பட்ட கல்லா இருக்கிற அந்த கல்லா இருக்கிற இருதயத்தை நீக்கி ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயத்தை நமக்குள்ள வைக்க போறாரு, எப்படி வைக்க போறாருன்னா அந்த மேல இருக்கு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. அல்லேலூயா. அப்போ மனுஷன் மாறணும்னா, இருதயம் மாறணும்னா
அவன் மேல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நவமான ஒரு இருதயத்தை கொடுக்கணும்னா தன்னுடைய ஆவியை அவன் மேல என்ன பண்ண போறாரு? ஊற்றுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் 120 பேர் மேல் வீட்டு அறையில ஜெபம் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு அதுல பேதுரு எழுந்து என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பாருங்க, 2வது அதிகாரத்துல 36வது வசனத்துல, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அடுத்த வசனம், இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ இங்க அபிஷேகம் பெற்ற பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும் போதோ நிறைய ஜனங்க என்ன பண்றாங்க? முதல் பிரசங்கத்துல 3000 பேர் என்ன பண்றாங்க? ஆண்டவரே, நாங்க ரட்சிக்கப்படுவ என்ன செய்யணும்? அப்ப என்னன்னா, ஆவியானவர் பேசும் பொழுது ஜனங்க இருதயம்லாம் என்ன ஆயிடுச்சு? கல்லா இருக்கிற இருதயம்லாம் என்ன ஆயிடுச்சு? சதையா மாறிடுச்சு. அதாவது உணர்வுள்ள அந்த இருதயம் என்ன ஆயிடுச்சு? வந்தது. அந்த உணர்வுள்ள இருதயம் வந்தவனே அவங்களுக்குள்ள வர்றது என்னன்னா, ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. உணர்வு உள்ள வந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறாங்க. அப்ப விசுவாசிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே, நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம வாசிக்கும் போதோ அந்த உணர்வோடு நம்ம என்ன பண்ணோம்? இன்னைக்கு ஆண்டவரே, எங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆவியானவர் பேசும் பொழுது நம்ம இருதயத்தை உணர்த்துவார். அல்லேலூயா. அநேக காரியங்களை நமக்கு உணர்த்தி செய்யும்படி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்யும். அப்ப இங்க எல்லாரும் உணர்வு அடைந்து என்ன செய்யணும்னு சொல்லி இந்த வேதத்தை கேட்கறது நம்ம என்ன பண்றோம்? இது காரணம்னா கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போதோ ஒரு மனுஷனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? உணர்வு வருது. அல்லேலூயா. உணர்வு வந்த உடனே அவன் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது பேர் சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுங்க, அப்பொழுது ஆமென், விசுவாசிங்க, ஞானஸ்தானம் எடுங்க, அப்பொழுது நீங்க பரிசுத்த ஆவியை பெறுவீங்க. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் நமக்குள்ள உணர்வு வரணும். அல்லேலூயா. அந்த உணர்வை நமக்கு கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப இந்த உணர்வின் ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு எதுக்காக கொடுத்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ இங்க இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போதோ இந்த ஆவியானவர் எதுக்கு நம்ம கொடுத்திருக்கிறார்னா 3 காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோட இந்த வசனத்துடைய பின்னணியும் பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் வந்து ஆண்டவருடைய சீஷனாகிய யோவான் இயேசுவோட கூட இருக்கும் பொழுது, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா 6வது வசனத்துல, ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றளவான உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரே உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, நான் எங்க போக போறேன், வந்த இடத்துக்கு பிதாவின் இடத்துக்கு போக போறேன். இது கேட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒரு இருதயத்துல என்ன வந்துச்சு, துக்கம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் போனாதான் உங்களுக்கு எப்படி இருக்கும், நலமா இருக்கும். ஏன்னா அப்போதான் தேற்றளவாளனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணி எதை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார்னா 3 காரியம் பார்த்தோம். 1 பாவத்தை குறித்து, 2வது நீதியை குறித்து, 3வது நியாய தீர்ப்பை குறித்து. இதுல பாத்தீங்கன்னா பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தையும் ஆண்டவர் நினைப்பூட்டுறாரு, வருங்காலத்தை நினைப்பூட்டுறாரு, எதிர்காலத்தை என்ன பண்றாரு, நினைப்பூட்டுறாரு. நல்லா கவனிங்க. முதல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தை குறித்து. 9வது வசனத்துல அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்து. அல்லேலூயா. முதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னா, ஜனங்களை விசுவாசிக்க வைக்கிறது. அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்க வைக்கிறார்னா, அவங்களுக்குள்ள உணர்வை தந்து, அண்டர்ஸ்டாண்டிங்கை தந்து அவங்கள விசுவாசிக்க வைக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போதோ நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆவியானவர் என்ன பண்றாரு, இடைப்படுகிறத நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. லீதியா பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்றாரு, அவளுடைய இருதயத்தை என்ன பண்றாரு, திறக்கிறார். திறந்த மாத்திரத்துல அந்த பிரசங்கத்தை கேட்டு அவளை பார்க்கும்போது அவளுக்குள்ள அந்த விசுவாசத்துக்குரிய அந்த தெளிவு அவளுக்குள்ள உண்டானதை நம்ம என்ன பண்றோம், பார்க்கணும். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு முதலாவது பாவத்தை கண்டித்து என்ன பண்ணுவாரு, உணர்த்துவார். உணர்த்தும் போதோ நம்ம விசுவாசிக்கும் போதோ ரட்சிப்பை என்ன பண்றோம். அப்போ லீதியாவுடைய இருதயத்தை திறக்கும் போதோ அவர் தன்னை யாருன்னு அறிந்து ஆண்டவராகிய இயேசு தான் தெய்வம்னு உணர்ந்து விசுவாசிக்கிறதுனால அவ அந்த ரட்சிப்பை என்ன பண்றா, பெறுகிறார். இப்போ பாத்தீங்கன்னா ஏசாயாவுக்கு ஆண்டவர் ஏசாயாவுக்கு வெளிப்படுறாரு தரிசனத்துல. அப்போ ஆண்டவர் முகமுகமா பார்க்கும்போது அவன் என்ன சொல்றான், நான் அதமானேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் பாவிகள் நிறைந்த கூட்டத்துல நான் என்ன பண்றேன், வாழ்றேன், என் கண்கள் உண்மை கண்டது அப்படின்னு சொல்லி நான் செத்தா நலமா இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்ற. காரணம் என்னன்னா, அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனா, பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்து. பாவம் சொல்லும் போதோ நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் தடையா இருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணும்போதோ ஆண்டவர் உணர்த்துவார், நீ இந்த காரியத்தை நீ செஞ்சதுனாலதான் இந்த தடை அப்படின்னு. அப்ப நம்ம அறிக்கை செய்து ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் போதோ ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கிறார். தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றாரு. நம்ம நிறைய சாட்சியெல்லாம் கேட்கிறோம். கடந்த நாட்களில் புருஷன் மனைவிக்குள்ள சண்டை வருது, பிரிஞ்சு போறாங்க. ஆண்டவர் அவங்க ஆவியானவர் அவங்கள தொடும் போதோ உணர்ந்து என்ன பண்றாங்க, மறுபடியும் சேர்ந்து வாழ்றாங்க. தாங்க செஞ்சது பாவம்னு சொல்லி அறிந்து மறுபடியும் சேர்ந்து. அப்போ ஆவியானவர் அதாவது நமக்கு பாவத்தை உணர்த்துறாரு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதை நம்ம உணரும் பொழுதுதான் அதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், வெளியே வரும். ஏன்னா வசனம் சொல்லுது, அதாவது நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா என்ன பண்ணுவோம், மாறுவோம். அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறும். அப்போ இன்றைக்கு நமக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா ஆண்டவரே நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க, நான் எந்த காரியத்துல நான் குறைவா இருக்கிறேன், அதை எனக்கு என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை என்ன பண்றாரு, உணர்த்துறாரு. நமக்கு அதை வெளிப்படுத்துகிறத நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அல்லேலூயா. அதே போல 2வது சொல்லப்படுறது நீதியை குறித்து அவர் கண்டித்து என்ன பண்றாரா, உணர்த்துகிறார். அல்லேலூயா. நீதியை குறித்து சொல்லும் போதோ, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் நீதியை குறித்தும். அல்லேலூயா. அப்போ என்ன நீதினா என்னன்னா, தேவனை விசுவாசிப்பது என்னது, நீதி. ஆபிரகாம் எப்படி நீதிமானானா, தேவனை விசுவாசிச்சதுனால நீதிமானானா.
அப்ப தேவன் யாரு? வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? வார்த்தை. வார்த்தை தான் மாம்சம் ஆச்சு. அப்ப இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அதனால ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, இந்த 13வது வசனத்துல, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் வரப்போகிற காரியங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அறிவிப்பார். அல்லேலூயா. அப்போ சகல சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அதாவது நீதியில நம்மளை நடத்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா நம்ம ஜெபம் பண்ணும்போதோ, ஒரு காரியத்துக்கு நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறத நம்மளால என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல நீ என்ன பண்ணாத, போகாத. ஆண்டவரே என்ன பண்ணுவாரு? தடை பண்ணுவார். ஏன்னாக்கா அது ஆண்டவர் என்ன பண்ணல? விரும்பல. ஒரு சில காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது உள்ளத்துல சமாதானத்தை இழந்து போறோம். அப்போ அறிஞ்சுக்கலாம், அப்போ நம்ம ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டோம். உடனே நம்ம என்ன பண்ணோம்? ஒப்புரவாகி ஆண்டவருடைய வழியில நடக்க ஆரம்பிக்கும். அப்போ சகல சத்தியங்களுக்குள்ள நம்மள வழி நடத்துறது யாரு? பரிசுத்த ஆவி. இந்த உணர்வு மாத்திரம் இல்லைன்னா நம்ம எங்கேயோ என்ன பண்ணியிருப்போம்? நம்ம சுயமா போயிருப்போம். எப்படி நம்ம சிந்தையை சார்ந்து, நம்முடைய ஆசையை சார்ந்து, நம்முடைய உணர்ச்சி சார்ந்து போயிருப்போம். ஆனா ஆவியானவர் வந்த பிறகு அவருடைய வழியை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, நான் போனேன்னா அவர் உங்களுக்கு இது காட்டிலும் இன்னும் அதிகமா என்ன பண்ணுவாரு? அதனால அந்த வசனம் பாருங்க, 12வது, இன்னும் அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை சொன்னாரு. ஆனாலும் அது உங்களால என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்னன்னா, நீங்க இன்னும் என்ன பண்ணல? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல. அதனால நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? இது கேட்டாலும் நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் வந்தாலே போதும், எல்லா காரியத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நினைப்பூட்டுவார். ஆவியானவர் வரும்பொழுதுதான் சீஷருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய என்ன ஆயிடுச்சு? மாற்றம் உண்டாயிடுச்சு. ஒரு இடத்துல பாருங்க, ஆண்டவர் பவுலை என்ன பண்றாரு? ஊழியத்துக்கு ஆசியா போகும்போதோ ஆண்டவரே என்ன பண்றாரு? தடை பண்றாரு. அதை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை 16வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் திரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார். இங்க ஆவியானவர் என்ன பண்றாரு? தடை பண்றாரு. ஆண்டவர் சொல்லுறாரு, நீ எங்க போனோமோ அங்க போறதுக்கு. அதனால ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரு என்ன பண்றாரு? அவரு ஊழியம் செய்ய தான் போறாரு. ஆண்டவரை பத்தி சுவிசேஷத்தை சொல்லதான் போறாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? தடுத்து நிறுத்துறாரு. அப்ப ஆவியானவர் நமக்கு மிகவும் முக்கியம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னா நமக்கு யார் தேவை? ஆவியானவர் தேவை. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜலத்துல ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுது ஆவியானவரால ஏவப்பட்டு எங்க போறாரு? வனாந்திரத்துக்கு 40 நாள் உபவாசம் பண்ணி போறாரு. இது காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கூட இருந்ததுனால அந்த ஆவியானவர் ஏவுறார். எங்க போக சொல்லி? வனாந்திரத்துக்கு போக சொல்லி ஏவி, வனாந்திரத்துல 40 நாள் என்ன பண்றாங்க? உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. ஆவியானவர் நமக்கு தேவை. ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்யும் பொழுது ஆவியானவர் உணர்த்துறாரு. எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்னு என்ன பண்றாரு? உயர்த்துறாரு. அதே போல பாத்தீங்கன்னா 3வது ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதியை குறித்து என்ன பண்றாரு? கண்டித்து உணர்த்துற. வாசிங்க அந்த யோவான்ல 14வது அதிகாரத்துல 11வது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று பாவத்தை உணர்த்துறாரு, 2வது நீதியை செய்ய உணர்த்துறாரு, 3வது நியாயத்திற்கு. எதை நியாயத்திருக்கிறார்னா, இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிற
ஆமா, இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினால நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து என்ன பண்ணுவாரு? உலகத்தின் அதிபதினா யாருன்னா பிசாசு. அல்லேலூயா. பிசாசிய ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நியாய தீர்க்கிற தன்னுடைய சிலுவையினாலே மரணத்தின் அதிபதியான பிசாசை நம்முடைய மரணத்தினால என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. நம்ம பிசாசுக்கு அடிமையா இருந்தோம்னா நம்மளும் எங்க தான் போக போறோம்? நரகத்துக்கு தான். அவன் இருக்கிற இடத்துக்கு தான் போக போறோம். இல்ல நம்ம நீதி செய்யும்படியா மறுபடியும் பிறந்திருக்கிறோம்னா நம்ம எங்க போக போறோம்? பரலோகத்துக்கு போக போறோம். அப்ப ஆண்டவர் நம்ம எதிர்காலத்துல நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துறார். நியாய தீர்ப்பு குறித்து உணர்த்துறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த பூமியில ஆண்டவர் வைத்திருக்கிற நாட்கள் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன உண்டு? பரலோகத்துல பலன் உண்டு. ஏன்னா அதனால வசனம் சொல்லுது, பூமியில நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணுவீங்க? அறுப்பீங்க. ஆண்டவர் சொல்லி, நீங்க நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் பாவம் எங்க வந்து நிக்குமா? வாசற்படியில. அப்போ நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு. அதை நீ என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஒருவேளை நீ இந்த இடத்துல நீ உலகத்துல இருக்கும்போது நீ ஜாலியா ஃப்ரீயா அவங்க சுயப்படி வாழ்ந்துட்டேன்னா மறித்தப்புறம் ஆண்டவருக்கு முன்பா ஒன்றா என்ன பண்ண போறோம்? நிற்க போறோம். அப்போ அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? பதில் சொல்றோம். அப்போ இதையும் ஆண்டவர் உணர்த்துவதற்காக தான் நமக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னது போல அவர் பாஸ்ட் டென்ஸ், அந்த பாஸ்ட் காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துறார். பிரசன்ட் நீதி குறித்து, ஃபியூச்சரு, அதாவது எதிர்காலத்துல நீதி செய்கிற காரியம், அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற அந்த காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு வெளிப்படுத்துறார். அப்போ இந்த உணர்வின் ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியம். அல்லேலூயா. அவர் இல்லாம நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. ஆண்டவருடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. பாவத்தை மேற்கொள்ள முடியாது. நீதியில என்ன பண்ண முடியாது? நடக்க நம்மள முடியாது. அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் உணர்த்துகிற அவராக இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ரா புஸ்தகத்துல பாருங்க, கடைசியா நான் சொல்லி முடிக்க போறேன். எஸ்ரா 1வது அதிகாரம் 1வது வசனத்துல, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன் பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தனக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெர்சியா ராஜாவாகிய கோரேச ஆண்டவர் ஏவுறார் உள்ளத்துல. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறஜாதியான ஒரு ராஜா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர் அல்ல, ஒரு புறஜாதியான ஒரு ராஜா. அவர் மேல ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஊற்றி ஏவுறார். எதுக்கு ஏவுறார்னா, எதை கட்ட? அவருடைய ஆலயத்தை கட்ட. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தன்னுடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆலயம் சொன்னா நம்ம நினைக்கிறோம் செவர்ல கட்டணும், அது இல்ல ஆலயம். நம்ம தான் ஆலயம். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? கெடுப்பேன். ஆமென். ஏன்னா நீங்க தான் நான் வாசம் செய்கிற இடம். அல்லேலூயா. நீங்க என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப இந்த ஆலயத்துல இந்த உணர்வின் ஆவியானவர் இருந்தாதான் ஆண்டோடைய சத்தியத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்? இங்க புறஜாதியா இருக்கிற அந்த கோரேஸ் மேல ஆவியை ஊற்றுறாரு. எதுக்காகனா ஒரு பர்பஸ்க்காக, அவருடைய ஆலயத்தை கட்டும்படி. அப்போ அவர் அறிவிப்பு கொடுக்குறார் யூத ஜனங்களை, உங்களில் யார் ஆண்டவர் ஏவுகிறாரோ அவங்க போய் இந்த ஆலயத்தை என்ன பண்ணுங்க? கட்டுங்க. பாருங்க, அப்பயே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை யாரெல்லாம் ஆண்டவர் ஏவுனாரோ அவங்கெல்லாம் ஆண்டவர் காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சார். யாருடைய இருதயத்தை ஆண்டவர் ஏவுனாரோ அவங்கெல்லாம் போய் எருசலேமுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கும் பசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ள இறங்கும் போதுதான் அந்த உணர்வடைந்து அவங்க ஆலயத்தை கட்டுவாங்க. அல்லேலூயா. இடிந்து இருக்கிற
ஆலயத்தை மறுபடியும் நம்ம கட்டணும்னா அந்த உணர்வின் ஆவியானவர் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. அதனால நான் முதல்ல சொன்னேன், மாம்சத்தினால தேவனை என்ன பண்ண முடியாது, நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஒன்று கொரிந்தியர்ல பாருங்க, பவுல் இவ்வளோ கிளியராக அந்த காரியங்களை சொல்லியிருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்துல 12வது வசனத்துல, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே நம்ம பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இது நல்லா கவனிங்க. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு என்ன பண்றேன், சம்பந்தப்படுத்தி. அதாவது இப்போ நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் என்ன பெற்றிருக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும். அப்போதான் அந்த வார்த்தையை உங்களால் என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், அதை உணர முடியும். நீங்க சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா ஞானத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். அதனால தேவனை என்ன பண்ண முடியாது, முழுமையா அறிந்து கொள்ள முடியும். சாதாரண ஒரு மனுஷன் போலதான் இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானோட துணையோடு நம்ம இருக்கும்போதோ ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்ணுவாரு. அதனால 14 ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு எப்படி தோன்றுமா, பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் என்ன பண்ண மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நல்லா கவனிங்க, நான் முடிக்க போறேன். கடைசியா சொல்றார் ஆண்டவர், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றவனாலே ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும் பொழுது, அவர் நமக்கு உணர்த்தும் பொழுது, நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்ம நிதானித்து ஞானமா செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். நாம் இந்த நாளிலே கேட்ட பிரகாரம் தேவன் நம்முடைய உணர்வை அளிக்கும் ஆவி நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடி நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே,